சௌஃபர்னிகான்ற பொண்ணுக்கு சாக்லேட் பிடிக்கும்னு யாரோ பேக்ல சாக்லேட் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இவளுக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும்ன்றதால அதையும் பேக்ல யாரோ ஒழிச்சு வச்சிருக்காங்க. இதனால ஸ்கூல் இவளை பார்த்து திருடின்னு சொல்லுது. இதெல்லாம் யாருன்றதை இவளால கண்டே பிடிக்க முடியல. இவ காலேஜ் போனதும் அந்த மர்ம நம்பரும் உனக்கு பிடிச்சது கேளு நான் பண்றேன்னு மெசேஜ் பண்றான். ஆனா சௌஃபர்னிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் போனை வாங்கி இஷ்டத்தை கேட்க அவனே எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறான். இவள 3 பொறிக்கு பசங்க வம்பல்த்துட்டு இருப்பானுங்க. சோ அடுத்த நாள் பார்த்தா அவங்க யாரும் அடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்க போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா. அவனை கண்டுபிடிக்க முடியாதால இவ டிப்ரெஷனுக்கே போயிட அவங்க அப்பாவை மனசை மாத்துறதுக்கு 40 வயசு ஆள அவளுக்கு எங்கேயும் பண்ணி வைக்கிறாரு. அவரும் இவள ஒரு ரெசார்ட் கூட்டிட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோ வீட்டுல பார்த்த பொண்ணு கூட வந்திருப்பான். சோ ஹீரோ கூட சௌஃபர்னிகா பழகி அவ லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஹீரோவும் சௌஃபர்னிகா நிம்மதிக்காக அந்த மர்ம நபரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அவ யாருன்றத சொல்றான். ஆக்சுவலா ஸ்கூல் டைம்ல பாபுஜான்ற பையனுக்கு ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட பேச கூச்சப்பட்டுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே இவன் பேக்ல வச்சிருப்பானே. அவன் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ரெசார்ட் தான் வந்திருக்கான்னு ஹீரோ சொன்னதும் வேகமா அவ யாருன்றத தெரிஞ்சுக்கிட்ட பார்க்க போவா. அவனும் வெளியே வந்து நான் உனக்கே தெரியாம உன்னை பல வருஷமா காதலிச்சிட்டு இருந்ததா சொல்றான். எனக்கு உண்மை லவ்வே இல்லைன்னா ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டு அவங்க வந்துடுறா. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஹீரோயினை ஃபாலோ பண்ணது அவனே கிடையாது. அவனை ஹீரோ தான் காசு கொடுத்து அந்த மாதிரி நடிக்க சொல்லிருப்பானே. அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். சின்ன வயசுல இருந்து இவ தனிமை உணர்ந்ததால மல்டிபிள் பர்சனாலிட்டியால பாதிக்கப்பட்டவளுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இன்னொரு கேரக்டர் தான். ஸ்கூல் டைம்ல இருந்து இவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். இவ கிட்ட வம்பிழுத்த பசங்க பைக்ல பிரேக்க கட் பண்ணி விட்டதும் இவ்வளவுதான் இருப்பாளே. இவளுக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறது இவளுக்கே தெரியாது. ஆனா அவங்க அப்பா அதை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. சோ இவள் அட்டன் பண்ண டாக்டர் மூலமா தான் இந்த விஷயம் எல்லாம் ஹீரோக்கு தெரிய வந்திருக்குமே. அவளுக்குள்ள இருக்க இன்னொரு கேரக்டர் அழிக்கிறதுக்காக தான் ஃபேக்கா பாபுஜன்ன்ற ஒரு கேரக்டரை உருவாக்கி இருப்பான். சோ இதனால ஹீரோன் உடம்புக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் வெளியே போயிருக்கும். இவ ஹீரோயின் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கிறது கட்டிக்க போற பொண்ணுக்கு பிடிக்காம விட்ட போயிடுறா. சௌஃபர்னிகாவை ஹீரோ சின்ன வயசுல ஒன் சைடா காதலிச்சிருப்பான். சோ அதனாலதான் கூடவே இருந்த பிரச்சனை தீர்த்து வச்சிருப்பான். இதெல்லாம் ஹீரோயினுக்கு பிடிச்சு போய் இப்ப 2 பேரும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க.